அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப் நேயர்களே வணக்கம். சிம்ம ராசி நேயர்களே, விகாரி வருட தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, விகாரி வருடமானது 14/4/2019 முதல் 13/4/2020 வரை உள்ள வருகின்ற ஒரு வருட காலங்களானது கிரக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சூரியனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலேயே தலைமை பண்பு, மற்றவர்களை வழிநடத்துவதில் ஒரு வல்லவராக இருப்பது, எதிலும் துணிவோடு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல், அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களிடம் வேலை வாங்குவதில் திறமையுடன் செயல்பட்டு வேலை வாங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த விகாரி வருடமானது எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதமான நிலை என்னவென்றால், சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் மூலமாக எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கான அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் லாபகரமான பலன்களை அடையும் யோகம் உண்டு. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகளுடைய ஆதரவு நன்றாக இருந்து தொழிலில் அபிவிருத்தி செய்யக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட உண்டு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறிது தேக்கங்கள், சிறிது அதாவது வேலையில் சிறிது வேலைப்பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் ஒரு முன்னேற்றமான பலன்கள், அதிலும் குறிப்பாக ஆண்டின் பிற்பாதியில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. தனக்காரகன், ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் இயற்கையிலே உங்கள் ராசியாதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகமாகும். அந்த நட்பு கிரகமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் ஐப்பசி மாதம் வரைக்கும் சஞ்சரிக்கிறார். நாளில் குரு பகவான் ஆண்டின் முற்பாதியில் சஞ்சரிக்கிறதுனால சிறிதளவு அலைச்சல், தேவையில்லாத நெருக்கடிகள், அது மட்டும் இல்லாமல் பார்க்கின்ற பொழுது ஒரு பண வரவில் சிறிதளவு தேக்கங்கள் எல்லாம் இந்த ஆண்டு முற்பாதியில் இருக்கும். அதுவே ஐப்பசி 19 முதல் திருக்கணித பஞ்சாங்கப்படியும், ஐப்பசி 12 முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படியும், அதாவது நவம்பர் 5 முதல் திருக்கணித பஞ்சாங்கப்படியும், அக்டோபர் 29 முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் இடமாறுதல் ஆகி உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குருவானவர் சஞ்சரிக்க உள்ளார். ஐப்பசி முதல் இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் குருவானவர் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது அற்புதமான அமைப்பாகும். ராகு 11, குரு 5. அதனால ஆண்டின் பிற்பாதியில் 6 மாத காலங்கள் ஒரு வளமான பலன்கள், ஒரு வளர்ச்சியான பலன்கள், பல வகையில் நல்ல ஒரு மேன்மையான பலன்கள், நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்புகள், செல்வம் செல்வாக்கு மேலோங்கக்கூடிய அமைப்புகள், தாராள தனவரவால் உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய அமைப்புகள், நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள், அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய யோகங்கள், கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய அமைப்புகள், தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட ஆண்டின் பிற்பாதியில் சிறப்பாக இருக்கும். கேதுவோடைய அமைப்பை பற்றி பார்க்கின்ற போது கேதுவானவர் சனி சேர்க்கை பெற்று 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த சனி கேது சேர்க்கை என்பது சனி செவ்வாய் சேர்க்கை போல வேலை செய்யும். பொதுவாக கேதுவை பொறுத்த வரைக்கும் சனியை போல அதாவது கேதுவானவர் செவ்வாயை போல வேலை செய்வார், சனியானவர் ராகுவை போல வேலை செய்வார் என்று ஒரு பழமொழி உண்டு. கேது சனியை சேர்க்கையானது 5ஆம் வீட்டை சஞ்சரிக்கிறதுனால ஆண்டின் முதல் 6 மாத காலங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வகையில் சிறு சிறு மனக்கவலைகள் ஏற்படலாம். சனிக்கேது சேர்க்க 5ஆம் வீட்டில் இருந்தாலும் குருவின் சாதக சஞ்சாரத்தால் ஐப்பசி மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
சனிக்கேது 5 சஞ்சரிக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் சிறு சிறு கவலைகள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள், அது மட்டும் இல்லாமல் பூர்வீக வழியில் உறவினர்கள் வகையில், தந்தை வழி உறவினர் வகையில் தேவையில்லாத ஒரு பகையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் உறவினர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. 5 சஞ்சரிக்கக்கூடிய சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு தை 10ஆம் தேதி முதல் 24/1/2020 முதல் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்க போறார். சனியானவர் 6ஆம் வீட்டுக்கு சென்றுட்டாருன்னா ஐப்பசியில் தை மாதம் 10 தேதிக்கு மேலே மாசி பங்குனி போன்ற காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சனியானவர் 6ஆம் வீட்டை சஞ்சரிக்க போகிறது உங்கள் ராசிக்கு அற்புதமான அமைப்பாகும். ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டை சனி சஞ்சரிக்கின்ற பொழுது ஒரு வளமான பலன்கள், நல்ல ஒரு ஏற்றமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உண்டு. இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்றால் ஆண்டு முழுவதும் ராகுவானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், ஐப்பசி முதல் உங்களுக்கு குருவின் சஞ்சாரம் சிறப்பாகி தை மாதம் முதல் சனியின் சஞ்சாரமும் சிறப்பாக இருக்கிறதுனால ஆண்டின் தொடக்கத்தில் சிறிதளவு தேக்கங்கள் நிலவினாலும் ஆண்டின் பிற்பாதி முதல் உங்கள் வாழ்வில் பல்வேறு வகையில் ஒரு பலமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இந்த ஆண்டில் உண்டு. இந்த ஆண்டில் நீங்கள் மேலும் பல முன்னேற்றங்களை அடைவதற்கு கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியாதிபதியே சூரியன் என்றதுனால சூரியனுக்கு வழிபாடாக சிவ வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து பார்க்கின்றால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, ஆண்டின் முற்பாதியில் குரு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, படிக்கின்ற மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி தருவதன் மூலமாக கூட உங்கள் வாழ்வில் வளமான பலன்களை இந்த ஆண்டில் அடைய முடியும். நேயர்களே, இதுவரை சிம்ம ராசிக்கான விகாரி வருட பலன்களை கூறினேன். நன்றி, வணக்கம்.